வாழ்க வளமுடன். ஒரு ஊரில் எழுத்தாளர் ஒருத்தருப்பான், சேதுன்னு ஒருத்தர், கோபால்னு ஒருத்தருப்பாங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இருந்தாலும் அந்த சேதுக்கு தான் கதைலாம் எழுதுவார், இது பண்ணுவார். இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல, கதை எழுதுறவங்களாம் ஏழ்மை குடும்பம்னு சொல்லிட்டு. ஏன்னா கதை விற்றா தானே காசு. அதனால் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருப்பான். ஆனால் கதைலாம் நல்லா எழுதி வந்த வரைக்கும் வர வச்சு சாப்பிட்ருப்பாங்க. அப்போது ஒரு நாள் கோபால் வருவார். கோபால் என்னப்பா கதைலாம் எழுதிட்டியா, அனுப்பிட்டியா, அனுப்புறது காசு இருந்தா அப்படின்னுவான். அவன் எங்கேப்பா அது 30 ரூபா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு. சரி அப்படியே வா, நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம் வான்னு சொல்லிட்டு போவான். சாப்பிட்டு போட்டு எதிர ஹோட்டலில் எடுத்துன்னு போய் சாப்பிட்டு, என்ன பசி ஹோட்டல் இருக்கானா இல்லையா, அதனால் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சரி நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான், இவன் கூட பேசினு வா ஹோட்டல் போகலான்னுல. அப்போ திறமை இவன் எழுதி போட்ட ஒரு கதையை அந்த கோபால் எடுத்துன்னு போயிடுவான். ஆனால் இவனுக்கு தெரியாது அது என்னடா அது கதையை காணுமே, 2 எழுதுணுமே, ஒன்றுத்தை காணுமேன்னு சொல்லுவான். ஒரு வேளை அவன் பக்கத்து வீட்டு பையன் கேட்டான், எனக்கு ஒரு கதை எழுதி கொடுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டானே, கொடுக்காதபடி அவன் எத்து போயிட்டான்னுட்டு இவன் சேர்த்து நினச்சிட்டு இருக்கான். இதை என்ன பண்ணுவான், கோபால் இருக்கான்ல, இவன் அனுப்பிச்சிடுவான். சேர்த்து ஒரு கதை இருந்ததில்ல, ஒரு கதையை இவன் அனுப்பிச்சிடுவான். ஒரு கதை தொலைஞ்சி போன்ட்டு கம்முன்னு இருப்பான். இந்த கோபால் எடுத்துன்னு போனானோ இல்லையா, அவன் எடுத்துன்னு போய் அவன் எழுதுன மாதிரி அனுப்பிவிடுவான். அந்த போட்டிக்கு அனுப்பும்போது என்ன பண்ணுவான், 2மே ப்ரைஸ் வந்தது. இவன் எழுதுன்னு தானே 2, ஆனால் வேறு ஒருத்தர் எழுதிக்கிறாங்கன்னு நினச்சி அவன் கவனிக்க மாட்டான். பரிசு மட்டும் எப்படி வந்ததுன்னு தெரியல, வேறு யாரும் எழுதிக்கிறாங்கன்னு நினச்சின்னு இவங்க கம்முன்ட்ருப்பான். இவனுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் தான், யாருக்கு, சேத்துக்கு. கோபாலுக்கு செகண்ட் ப்ரைஸ். ஆனால் அப்படி வர வேண்டியது என்ன ஆச்சு, ஃபஸ்ட் ப்ரைஸ் கோபாலுக்கும் சேதுக்கு செகண்ட் ப்ரைஸ் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், இவன் சொல்லுவான், இந்த மாதிரி என்னப்பா என்ன ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆமாம் உனக்கு செகண்ட் ப்ரைஸு அப்படின்னா. எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னா. அது எப்படி உனக்கு வரும் அப்படின்னா, நீ என்ன எழுதுனியான்னா. ஆமாண்டா, நான் உங்கள்கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்டாகிறேன், ஏன்னா பணம் அனுப்புறது எல்லாம் இவன் தான். கதை எழுதுனா கூட அங்கங்கே அனுப்புறதுக்கெல்லாம் இந்த கோபால் தான் கொடுப்பான். அதனால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டான்னுவான். ஏன்னுவான், அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் உனக்கு வர வேண்டியது அந்த கதை நான் எடுத்துன்னு போயிட்டேன், அது எனக்கு வந்துடுச்சு. ஆனால் சட்டப்படி உனக்கு தான் அது. நான் சும்மா ஒரு விளையாட்டாக தான் எடுத்துமானேன். எனக்கு உன் மேலே கோபமோ பொறாமையோ எனக்கு கிடையாது. எனக்கு எழுத தெரியலன்னு மட்டும் நினச்சேனே தவிர, எனக்கு அதுக்காக சும்மா ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு எடுத்துமே அனுப்பினேன். அதுக்கு ப்ரைஸ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ என்ன தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் வாங்கி அந்த சொல்லுவான். இந்த செகண்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு வேணாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க ப்ரைஸ் கொடுக்குறவர்கிட்ட போய் சொல்லிடலாம், இது மாதிரி நான் அனுப்பிட்டேங்க, அவரோட கதை தான் அது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, 3ஆம் ப்ரைஸ் கொடுத்துறீங்களா, அவங்களுக்கு இதில் 2வது ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. 3வது ப்ரைஸு வளரும் கலைஞர் இருப்பாங்கள்ல, எழுத்தாளருங்க, அவங்களுக்கு அந்த 3வது ப்ரைஸ் கொடுங்க, எனக்கு வேணாங்க அந்த ப்ரைஸு அப்படின்வான். அப்போது சொல்லுவான் சேது, நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன்டா, ஆனால் இந்த அளவுக்கு நீ மனசு மாதிரி எனக்கு ப்ரைஸ் வரணும்னு நினச்சோ, அது எப்படி எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் எனக்கு 2 ப்ரைஸும் வர வைக்க பார்த்தல, எனக்கு அதுவே சந்தோஷம். ஆனால் வளர்றவங்களை விடக்கூடாது. அதனால் அந்த ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸை அவங்களுக்கு கொடுத்துட்றேன். 4வது ஆறுதல் ப்ரைஸ் கொடுத்தா அதை நான் வாங்கிக்கிறேன், அவங்க கலைஞரும் வாழணும்ல, கலையை வளர்க்கணும்ல அப்படின்னு. அப்படி அப்போ போட்டி இந்த தலைவர் சொல்லுவார், உங்களுக்கு இவ்வளோ குணம் இருக்கிறதால தான் நீங்கள் எங்கேயோ ஏழ்மையாக இருந்தாலும் நியாயமாக இருக்கீங்கள, உங்களுக்கு இன்னும் ஒரு ஆறுதல் ப்ரைஸு தரேன்னு அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். அதாவது எவ்வளோ பாரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குன்னா எப்படி இருப்பாங்க, திருடுறாங்க கூட அந்த மனசாட்சியோடு ஒரு நல்லது நடந்ததுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் எனக்கு மனசார உன் மேலே பொறாமலாம் எனக்கு கிடையாது, உனக்கு அது தெரிஞ்சுக்குது, எனக்கு அது தெரியல. நான் வசதியாக இருந்தேன், எனக்கு அந்த அளவு மூளை இல்லை. ஆனால் நீ ஏழ்மையாக இருந்தாலும் அவனோட மூளை நல்லா வேலை செய்துக்குது. அதனால் நம்ம எப்போ இதே மாதிரி ஃப்ரெண்டாகவே இருப்போம், எப்போ தேவையோ கேளு, நான் காசு தரேன் அப்படின்னா. இது தாண்டா உண்மையான ஃப்ரெண்டு. நீ எவ்வளோ தான் நான் கதை எழுதுனாலும் கதை வேறு, ஒரிஜினல் வேறு. இப்போ நம்ம இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறது தெரியாதுல்ல.
இதையும் ஒரு கதையாக எழுதுகிறேன் அப்படின்னும். அது உன்னோட விருப்பம் அப்படின்னும். வாழ்க வளமுடன்.